ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம். இன்றைய தினம் 390வது நாமாவளியாக ஓம் தாத்ரே நமாக. முருகப்பெருமான இந்த நாமாவளி கொடுப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் தாத்ரு அப்படின்னா கொடுப்பவன் அர்த்தம். எல்லா விதமான நன்மைகளை எல்லாம் உயிர்களுக்கு கொடுக்கக்கூடியவர், அந்த உயர்ந்த செயலை செய்பவர் இறைவன். அதனால்தான் 1000ல் ஒருத்தவங்க தான் கொடுக்கக்கூடியவர் தாத்தா இருப்பாங்க அப்படின்னு ஔவையார் பாடுவார். அப்படி இந்த எல்லா உயிர்களுக்கும் எல்லா நன்மையும் கொடுக்கக்கூடிய வரதமூர்த்தியாக எப்பொழுதும் அனுக்கிரகம் பண்ணக்கூடியவர் முருகப்பெருமான். அந்த முருகனுடைய அருள் இருந்தால் நமக்கு எல்லாமே கிடைக்கும். முருக பக்தர்களுக்கு பிறர்கிட்ட போயிட்டு எதையாவது யாசிக்கணும் அப்படின்ற அந்த நிலைமையே கொடுக்க மாட்டாராம். அதனால தான் கந்தர் அனுபூதியில் அழகாக வர்ணிப்பார். கரவாகிய கல்வியுளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ. மற்ற பொருள் எல்லாம் நிலையற்றது. நிலையான பொருள் எது அப்படின்னா மெய்ப்பொருள் மட்டும்தான். இந்த சரீரத்துக்கே மெய்யின்னு அதனால தான் பேர். மற்ற ஜீவராசிகளும் சாப்பிடுது, மற்ற எல்லா வேலையும் செய்கிறது. ஆனால் மனித உடம்புக்கு மட்டும்தான் மெய்யின்னு பேர். அப்போ அந்த காரணம் என்னென்னா, இந்த உடம்பின் மூலமாக அந்த உத்தமனை அடைய முடியும். அந்த உடம்பில் அவ்வளோ விசேஷம் இருக்குது அப்படின்றதால தான் மனித உடம்புக்கு மெய்யினே பேர். அப்பேற்பட்ட அந்த உடம்போடு நாம் பல துன்பங்களை அனுபவிக்கிறோம். அந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு எது காரணம் அப்படின்னா ஞானம் இருந்துக்கணும். அந்த மெய்ஞானத்தை இறைவன் கொடுக்குறாராம். மற்ற கரவு அப்படின்னா ஒரு பொருள் இருந்தாலும் அதை கொடுக்காத நிலை. இப்போ நிறைய படிச்சிருக்காங்க அப்படின்னா 4 பேருக்கு அந்த விஷயத்தை சொல்லணுன்ற அந்த எண்ணம் வராமல் அவங்கள அப்படியே தடுத்துடும். அவங்க யாராவது கேட்டால் இதை சொல்லி கொடுக்கணும், இதுக்கு என்ன அர்த்தம்ன்றதை நம்ம சொல்லி கொடுப்போன்ற அந்த எண்ணம் வராமல் அந்த வித்யா கர்வம்னு ஒன்று சொல்லுவோம், அது வந்துடும். ஆனால் படிப்பு எதை கொடுக்கணுன்னா வித்யா ததாதி வினயம், வினயத்தை கொடுக்கணும். அப்போ படிக்க படிக்க என்ன ஆகும்னா சில உயிர்களுக்கு அந்த ஆணவம் வந்துடும். அப்போ அதை தான் கேட்குறார். கரவு ஆகிய கல்வியுளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ. அவங்கக்கிட்ட போயிட்டு நான் எனக்கு இது தெரியலேன்ற அந்த நிற்காத நிலைமையை கொடு. எப்பேற்பட்டவர் இறைவன். நான் மெய்ப்பொருள் ஈகுவையோ குரவா குமரா குளிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரணே அப்படின்னு தயாபரனாக முருகப்பெருமான் எல்லா உயிர்களுக்கும் பக்தர்களுக்கு எதையும் கொடுக்கக்கூடிய வல்லமை உடையவராக இருக்கார். அதன் தத்துவத்தை தான் இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் தாத்ரே நமாக. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.